ஹலோ, நான் நம்ம ரெகுலராக மீட் பண்ணுற இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வா. டேய், என்னடாச்சு? நான் இங்க ஒருத்தி கேட்டுட்டு இருக்கேன். ஆஃபீஸ் பிரேக் டைம்ல வந்திருக்கேன், சீக்கிரம் சொல்லு, நான் போகணும். நான் வேலையை குவிட் பண்ணிட்டேன். சரி, அடுத்து என்ன பண்ண போறேன்? தெரில, எனக்கு இன்னும் பிஸ்னஸ் தான் செட் ஆகும்னு தோணுது. நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. எப்படி லைஃப் விட்டு போற மாதிரியா இல்லை இங்கிருந்து போற மாதிரியா? என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சா தானே? நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல அப்பா கிட்ட பேசி எல்லாமே சால்வ் பண்ணி உன்னை இன்ட்ரோ கொடுக்கலாம்னு நினைச்சா சார் இப்ப வேலையை விட்டு தான் நிக்கிறீங்க. என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்க. ஏன் என்னடா புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும்? போக காட்டு. ஏய், 20 ரூபாய் பேங்க்ல சுத்தம். என்கிட்ட நிறைய ஐடியாஸும் தாட்ஸும் இருக்கு. கொஞ்சமாவது பிராக்டிக்கலா பேசுறியா? நான் பேசட்டுமா பிராக்டிக்கலா? என்கிட்ட ஏன் காசு இல்ல? யாருக்கா செலவு பண்ண? இவ்ளோ பேசுற? சூப்பர். இவ்வளவு நாள் உன் கூட பழகணும் நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. நாங்க பிராக்டிக்கலா பேசும்போது மட்டும் வந்துருமே புது புது பேரா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ நான் பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னது பிரச்சனையா, இல்ல ஒர்க் குவிட் பண்ணது பிரச்சனையா, இல்ல என் பாக்கெட் எம்டிங்கிறது பிரச்சனையா, இல்ல நம்ம லவ் பண்ணதே பிரச்சனையா? போ. டேய், இப்படியே வாடா அவட்ட கேள்வி கேட்ட? உன்னால அங்கேயே பிரேக்கப் பண்ணா போனா பாரு, அவளை சொல்லணும். ஏய், என்னடா நீயும்? மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா என்ன ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டீங்க? நீ உன் ஒர்க்ல சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கியா, இல்ல டெய்லி சக்சஸ் பண்ண ஃபீலோட தான் போய் பெட்ல படுக்கிறியா? நீ மட்டும் எதுக்கு டெய்லி தம்மடிக்கு வருவ? ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியல, நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்ல தானே வருவ? அது சரிடா, நீ எடுக்கிற ரிஸ்க் புரியுதா? அவெல்லாம் முன்னால் இருந்துட முடியுமா? இதுக்கு மேலே நான் ரிஸ்க் எடுத்துட போகிறேன். இல்லை, இதுக்கு மேலே என்கிட்ட என்ன இருக்குது இழக்கிறதுக்கு? இவ்வளோ நாள் ஓடி ஓடி சம்பாரிச்சு அவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன்னு கேட்குறா. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைடா. இப்போ மட்டும் என்னடா நல்லா போயிட்டுருக்கு, இதுக்கு மேலே கெட்டு போக. சரிடா, இது நெகட்டிவ் யோசிக்காத, என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம். மச்சான், எனக்கும் அவன் என்னை விட்டு போகணும்லாம் ஆசை இல்லைடா. அவன் என் கூட இருந்தால் அவள் கூட சேர்ந்து ஓடுவேன். அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் தான் முடிவு பண்ணிட்டேன், அதை நோக்கி ஓட போகிறேன். எப்படி ஒரு நல்ல சாகதானா போகிறோம், அதுவும் ரியாலிட்டி தான். நான் சண்டை செஞ்சு ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். முடிஞ்சா கூட இருங்க, இல்லைன்னா எப்படியோ போங்க. சரி, சோகமாக இருக்க, உனக்குன்னே ரூமில் 2 மருந்து வாங்கி வச்சுருக்கேன், வா போகலாம்.
ஃபோன் எடுத்து பேசுகிறா. ஹலோ 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 கேக்குதா? இது எனக்கு செட் ஆகாது. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏண்டி என்னாச்சு? எங்க வீட்டில் எனக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ். நீயும் நம்ம லவ்க்காக எதுவுமே ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல. நான் உன்னை நேரில் மீட் பண்ணும். ஒருத்தன் காலைல தூக்கத்தில் சிரிச்சுன்னு இருக்கான் பாரு. மூட்டு பாராடே. என்ன இன்னும் சிரிச்சுன்னு இருக்கான்? குத்த வச்சு உட்காந்துருக்கான். டேய் டேய், என்னடா அழுதுட்டு இருக்க? அவள் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாடா. நேற்று நைட்டே சொன்னேன், நீ தான் பெரிய வீராப்மேர் மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்ட்ட. சரி, இப்போ நான் சொல்லியிருக்கா அவ? நான் அவள்கிட்ட மீட் பண்ணணும்னு கேட்டிருக்கேன். சரி மச்சான், நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், கேட்குறியா? ஒன்றும் இல்லை மச்சான். நான் ஒன்றும் இவன் கூட விளையாடுறதுக்கு வரல. எதுக்கு என்ன அவசரமா வர சொன்னேன்? நீ வேலைக்கு போறேன்னு சொன்னாலும் சரி, என்னை கன்வின்ஸ் பண்ணாலும் சரி, இதுக்கப்புறம் உன்னை நம்புறதா இல்லை. பாய். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். இந்தா இதை புடி. என்னது இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு எப்படி புரியும்? நம்ம லவ் பண்ண 8 வருஷத்துல செலவு பண்ண எனக்கு தான் தெரியும். மொத்தம் 5,30,000 ரூபாய். அதில் 30,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக மிச்சம் 5 லட்சத்தை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இரு. சி, அசிங்கமா இல்ல? கேர்ள் ஃப்ரெண்ட் செலவு பண்ணதா திருப்பி கேட்குறேன். இப்போ நீ தான் என் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையே. அப்ப கூட நான் இவ்வளோலாம் ஒன்றும் செலவு பண்ணிட்டு இருக்க மாட்டேன். சும்மா போய் கணக்கு சொல்லாத. இதில் அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, ஜெப்டோ, ஓயோ, ஊபர், ஓலா, உன் மேக்கப் கிட்டு, உன் தலைக்கு போகிற கிளிப்பு, உன் காலுக்கு போகிற செருப்புலேருந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸ் நிறைய கணக்கில் வராது இருக்கு. சொல்லட்டுமா? நிறுத்து. எவ்வளோ அனுப்பணும்? மூஞ்சிலே முடிக்காத. அதே தான் நானும் சொல்கிறேன். நாளைக்கு நானும் பிஸ்னஸ் மேன் ஆகி அண்ணாமலை ரஜினி அது மாதிரி ஆனதுக்கப்புறம் வந்து நிற்காது. பர்ட்டா ஹலோ ஹலோ. எவ்வளோ நேரம் கால் பண்ணுறது? எடுக்கவே மாட்டேன். எங்கே இருக்க? இவ்வளோ காலையில் நான் வீட்டுக்கு கீழே தான் இருக்கேன். எட்டு பாரு சீக்கிரம். டேய், கீழே பாருடா. நம்ம வெளில போறோம், சீக்கிரம் வா. உன் பைக் எங்க? அத நான் சொல்றேன், நீ வா. என் பைக்ல பெட்ரோல் இல்ல. நான் பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டேன், நீ வா. சரி இரு வரேன்.
என்ன ஒரு நிமிஷம். சரி, வேற வண்டி ஸ்டார்ட் ஆகல. சரி டீ கடை எங்க இருக்கு? கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கு. பக்கத்துல தானே, வா நடந்தே போலாம். ஆ? வாடா ஆ. வா. என்ன இப்போ வந்துட்டு ஏதோ சேஞ்சஸ் தெரியுது? உன்னோட பிசினஸ்ல ஸ்டாண்டர்ட் ஆகிறதுக்குன்னு எவ்வளவு டைம் தேவைப்படுது? வா. ஒரு 2 to 3 years ஆகும். ஆனால் 6 monthsல எப்படியே செட்டில் ஆயிடுறேன். உங்கள் அப்பாட்ட கொஞ்சம் பேசேன். இப்போ ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு தேவைப்படுது? ஒரு 5 lakhs இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 5 lakhs. இரு டீ சொல்லிட்டு வரேன். அண்ணா ஒரு டீ ஒரு கிங்ஸ். இதான் உன் லாஸ்ட் சிகரெட். என் மேல ப்ராமிஸ், புரியுதா? ம். எங்க வா. ம். நான் அப்பா கிட்ட பேசிட்டேன். ஆ? இன்னும் 3 years டைம் இருக்கு உனக்கு. ம். இப்போ போட்ட பெட்ரோலு, டீ, தம்மு இதுக்கே உங்ககிட்ட காசு இல்லை, அப்புறம் எப்படி பிஸ்னஸ்லாம்? அதெல்லாம் பர்சனல் லோன் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கொஞ்சம் காசு கேட்டிருக்கேன். பே பண்ணிட்டு வரேன். ஆ. ஆ? 5 lakhs? ஏய், எதுக்கு இதெல்லாம்? வேணாம், நானே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உனக்கு திருப்பி அனுப்புகிறேன். ஓவரா சீன் போடாத. இப்போ நான் தான் உன்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் அண்ட் இன்வெஸ்டர். பின்னாடி காசு வந்ததுக்கப்புறம் டபுளாக திருப்பி வாங்கிக்கிறேன். சரி, ஏது உனக்கு இவ்வளோ பணம்? இதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு சேவிங்ஸ் பண்ணி வச்சிருந்தது தான். ஓ. ம். இருக்கட்டும். போலாமா? ம். ஏன் இல்லை? ஆ? இப்போ நான் வந்து பிஸ்னஸா நானான்னு கேட்டா என்ன சொல்வேன்? அதான் நேத்தே கனவுல சொல்லிட்டேனே, பிஸ்னஸ் தான். என்ன கனவு? ஆ, அதெல்லாம் ஒரு கனவு. நீ வா. டேய் நில்றா, என்னன்னு சொல்லிட்டு போ. அது நேத்து நீ என் கனவுல என்னை கழட்டி விட்டு போனியா, அதான் சேர்ந்தா பொடின்னு விட்டு போயிட்டேன். விட்டு போயிட்டியா? அடிங்க. ஏய். விட்டு போவியா? விட்டு போவியா நீ? ஏய்,